உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எப்பயுமே யோசிக்கக்கூடாது. எதனால நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவர் இல்லாம என் லைஃபே இல்லன்னு நெனச்சு நம்ம பேசுவோம். ஆனா அப்படி இருக்க நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நம்மகிட்ட உண்மையா நடிச்சுக்கிட்டு, ஆ நமக்கு நம்ம முதுகு பின்னாடி பொய்யா வந்து நம்மகிட்ட உண்மையா இருக்க மாதிரி பழகுவாங்க. இப்ப பாருங்களேன், நீங்களும் அந்த காத்த அப்படியே ரசிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் அப்படியே காமிச்சுட்டே இருக்கீங்க. பார்த்தீங்களா? எப்படி காத்து செம்ம காத்து அடிக்குது போல இருக்குங்க. அதனால எல்லாருமே வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பாடமா நீங்க கத்துக்கோங்க. ஒருத்தவங்க கூட உண்மையா பழகுறாங்களா? அவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்க. அது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, உங்க கூட பழகுறவங்க உங்களுக்கு உண்மையா இருப்பாங்களா? ஆ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்கள விட்டு குடுக்காம பேசுவாங்களாங்க தான் இப்ப இப்ப காலத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து எல்லாத்துக்குமே நல்லது பண்றேங்க. ஆனா, அவங்க வந்து எனக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க மாட்றாங்க. நான் என்ன பண்றது? அப்படி கேட்டீங்கன்னா, உண்மையா வந்து உங்கள ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உண்மையாவே இல்ல என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. அவங்க என்ன ரொம்ப வேதனை பண்ணா அவங்க உங்க லைஃப்ல தேவையே இல்லைங்க. ஏன்னா, நம்ம லைஃப்ல வந்து நமக்கு உண்மையா ஒருத்தவங்க நேர்மையா, நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ தோள் குடுக்கணும். அவங்க தான் உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை அங்க பாருங்களேன் செம்ம காத்து.